இன்றைக்கி மித்துக்கு ஸ்கூலுக்கு என்ன லன்ச் பண்ணேன்னு பார்க்கலாமா? ஒரு வழியாக மித்துக்கு இன்னையோட எக்ஸாம் முடியுது. அதாவது மண்டேயோட எக்ஸாம் முடியுது. ஸோ அவனும் ஃப்ரீ ஆயிடுவான், நானும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கலாம், ஹோம்ஒர்க் மட்டும். இந்த கிளைமேட்டில் காலையில் எந்திரிக்கிறதுனா பயங்கர கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ சில்லுன்னு இருக்குது, தூங்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஆனால் சீக்கிரமாகவே விடிகிற மாதிரியும் இருக்குது. ஸோ இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் குழம்பு. அதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கருகாமல் இருக்கிறதுக்காக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். சைடில் இன்றைக்கி மேங்கோ ஜூஸ் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு மேங்கோ ஜூஸ் தான் கொடுத்து அரைச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி மாவு அரைச்சி வச்சுட்டோம்னா அந்த வாரமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாவு மட்டும் இட்லி, தோசை, அதுக்கப்புறமா சப்பாத்தி இந்த மாதிரி இடைக்கிடைக்கு ஏதாச்சும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு மாவுமே இன்றைக்கி அரைச்சி வச்சாச்சு. ஸோ நான் உளுந்து இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு அரிசியை போட ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைமில் குக்கிங்கும் வேலையும் செஞ்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இது கூடவே ஒரு அரை மூடி தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நிறையா பேஸ்ட்டாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் அந்த வதக்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய், பொரிக்கணும்னு அவசியம் இல்லை, இதுலேயே நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த வலுவலுப்பு தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இதுலேயே வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி இல்லைன்னா பேஸ்ட்டோடையே வச்சு அரைச்சிக்கலாம். அப்புறம் நான் பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா வேக விடலாம். வேக விட்டோன்னா சூப்பரான நமக்கு வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். புளி குழம்புன்னு சொல்ல முடியாது, வெண்டைக்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிற குழம்பு. நெக்ஸ்ட்டு இன்றைக்கான ரசம் தக்காளியும் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ தக்காளி ஒரு பழம் போட்டுட்டு மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் பல்ஸ் மோடில் எடுத்து வச்சுட்டேன். மாவு கூட அரைச்சிடலாங்க, ஆனால் அதை கழுவுறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ அதை ஈஸியாக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நம்ம மாவெல்லாம் அரைச்சி தோண்டி எடுத்து முடித்தோன்னே இந்த கிரைண்டரை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே கிரைண்டரில் ஒரு 2 செம்பு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டோம்னா நம்ம அதை காயாமல் இருக்கும். நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட கழுவிக்கலாம், இல்லைன்னா அப்போவே கூட கழுவிலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை உங்களுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் ஊற்றியிருந்தேன். கடலை மிட்டாய் ஸ்நாக்ஸ்க்கு வச்சுருந்தேன். ஜூஸ்க்கு மேங்கோ ஜூஸு. லஞ்சுக்கு குழம்பு சாதம் ஒரு பாக்ஸ்லேயும் இன்னொரு இதில் ரச சாப்பாடும் வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான லஞ்ச் ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சது. மித்துக்கும் பிடிச்ச லஞ்ச் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.